சின்னஞ்சிறு என் செல்லக் குழந்தைகளா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான பறவைய பத்தி சொல்லப் போறேன். அந்த பறவை ரொம்பவும் உயரமா பறக்கும், ரொம்பவும் தைரியமான பறவை. அது என்ன பறவைன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், அதுதான் கழுகு. கழுகு தன்னோட வாழ்க்கையில இருந்து நாம கத்துக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. அதோட வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமான பாடம் மாதிரி. வாங்க, அந்த கழுகு குஞ்சிலிருந்து அது பெரிய கழுகா வளர வரைக்கும் என்னென்ன கத்துக்கிச்சுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கழுகு முட்டை போடும். அந்த முட்டை ரொம்ப பத்திரமா இருக்கும். அம்மா கழுகு அந்த முட்டைய ரொம்பவும் பாசமா அடைகாக்கும். வெயில்ல இருந்து, மழையில இருந்து, குளிர்ல இருந்து தன்னோட குஞ்சுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். நாமளும் நம்ம அம்மாவைப் போல எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கணும் இல்லையா? கொஞ்ச நாள் கழிச்சு அந்த முட்டை மெல்ல உடைய ஆரம்பிக்கும். உள்ள இருந்து ஒரு சின்னஞ்சிறிய கழுகு குஞ்சு வெளியே வரும். அந்த குஞ்சு ரொம்பவும் பலவீனமா இருக்கும். கண்ணை திறக்க கூட முடியாது. அம்மா கழுகு அதுக்கு மெதுவா உணவு கொடுக்கும். தன்னோட இறக்கையால அரவணைச்சுக்கும். அப்போ அந்த குஞ்சுக்கு தன்னோட அம்மாதான் உலகம். நம்மளுக்கும் நம்ம அம்மா அப்பாதானே எல்லாமே. அவங்க நம்மள எவ்வளவு பாசமா பாத்துக்குறாங்க இல்லையா? அந்த குஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும். அதுக்கு சின்னஞ்சிறிய இறகுகள் முளைக்கும். அது இன்னும் பறக்க கத்துக்கல. ஆனா பறக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். அம்மா கழுகு அதுக்கு பறக்க கத்துக் கொடுக்க ஆரம்பிக்கும். முதல்ல சின்னதா தன்னோட கூட்டுக்குள்ளேயே சிறகடிக்க சொல்லிக் கொடுக்கும். அப்புறம் கொஞ்சம் உயரமா பறக்க முயற்சி பண்ணும். சில நேரம் அந்த குஞ்சு பயப்படும். கீழே விழுந்துட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கும். ஆனா அம்மா கழுகு அதுக்கு தைரியம் கொடுக்கும். நீ பறக்க பிறந்தவ, பயப்படாம முயற்சி பண்ணு என்று சொல்ற மாதிரி இருக்கும் அந்த பார்வை. நாமளும் புதுசா ஏதாவது செய்ய முயற்சி பண்ணும்போது பயப்படலாம். ஆனா நம்மளோட பெரியவங்க நமக்கு தைரியம் சொல்லுவாங்க இல்லையா? இப்ப அந்த கழுகு குஞ்சு நல்லா பறக்க கத்துக்கிச்சு. அது தன்னோட கூட்டுக்கு வெளியில போய் இரை தேட ஆரம்பிக்கும். தூர தூரமா பறந்து போகும். ஆனா எப்பவும் தன்னோட கூட்டை மறக்காது. சாயங்காலம் ஆனதும் தன்னோட அம்மா அப்பா கிட்ட வந்துடும். நாமளும் எங்க போனாலும் நம்ம வீட்டையும் நம்ம குடும்பத்தையும் மறக்கக் கூடாது இல்லையா? ஒரு கட்டத்துல அந்த கழுகு ரொம்ப பெரியதாகிடும். அதுக்கு நல்லா பலமான இறக்கைகள் இருக்கும். அது ரொம்ப உயரமா பறக்கும். மேகங்களுக்கு மேல கூட போகும். கீழே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதுக்கு நல்லா தெரியும். வாழ்க்கையில நாமளும் நல்லா படிச்சு பெரிய ஆளாகும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். உலகத்தை நல்லா புரிஞ்சுப்போம். கழுகு ரொம்பவும் தைரியமான பறவைன்னு நான் முதல்லையே சொன்னேன் இல்லையா? அது புயல் வரும்போது மற்ற பறவைகளை மாதிரி பயந்து ஒளிஞ்சுக்காது. அது அந்த புயலுக்குள்ளேயே பறக்கும். தன்னோட பலமான இறக்கைகளால காற்றை கிழிச்சுக்கிட்டு மேல போகும். புயல் மேகங்களுக்கு மேல போய் அமைதியா இருக்கும். நம்ம வாழ்க்கையிலையும் சில நேரம் கஷ்டமான சூழ்நிலைகள் வரும். அப்போ நாம பயப்படாம தைரியமா அந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்ளணும். கழுகு மாதிரி மன உறுதியோட இருக்கணும். அது மட்டும் இல்லாம கழுகு ரொம்பவும் கூர்மையான பார்வை கொண்டது. அது ரொம்ப தூரத்துல இருக்கிற சின்னஞ்சிறிய இரையை கூட கண்டுபிடிச்சிடும். நாமளும் நம்ம வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் வச்சுக்கணும். அந்த குறிக்கோளை அடையற வரைக்கும் கண்ணும் கருத்துமா முயற்சி பண்ணணும். கழுகு தன்னோட இரையை எப்படி விடாம துரத்துதோ அதே மாதிரி நாமளும் நம்ம இலக்கை அடையற வரைக்கும் போராடணும். வயசான கழுகுகளோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். அவங்களோட நகங்கள் ரொம்ப நீளமாயிடும். அதனால அவங்களால சரியா இரையை பிடிக்க முடியாது. அவங்களோட அலகு ரொம்ப வளைஞ்சிடும். அதனால அவங்களால சாப்பிட முடியாது. அவங்களோட இறகுகள் ரொம்ப கனமா ஆயிடும். அதனால அவங்களால சரியா பறக்க முடியாது.
அந்த சமயத்துல அந்த கழுகு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும். அது உயரமான ஒரு மலைக்கு போகும். அங்க போய் தன்னோட பழைய நகங்களை கல்லுல உரசி உடைக்கும். தன்னோட வளைஞ்ச அலகையும் கல்லுல உரசும். ரொம்ப வலிக்கும் தான். ஆனா வேற வழியில்ல. அதுக்கப்புறம் புது நகங்களும் புது அலகும் வளரும். தன்னோட பழைய இறகுகளையும் அது பிடுங்கி எரிஞ்சிடும். கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு புது இறகுகள் முளைக்கும். இப்போ அந்த பழைய கழுகு மறுபடியும் இளமையான கழுகு மாதிரி வேகமா பறக்கும். நல்லா வேட்டையாடும். இதுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம் தெரியுமா? நம்ம வாழ்க்கையிலையும் சில நேரம் பழைய பழக்க வழக்கங்களையோ தேவையில்லாத சுமைகளையோ விட்டுத்தள்ள வேண்டியிருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நம்மளோட நல்ல எதிர்காலத்துக்காக சில மாற்றங்களை ஏத்துக்கிறது நல்லது. பாத்தீங்களா குட்டீஸ், இந்த கழுகு தன்னோட வாழ்க்கையில இருந்து நமக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்களை கத்துக் கொடுக்குது. பொறுமையா இருக்கிறது, தைரியமா இருக்கிறது, குறிக்கோளோட இருக்கிறது, மாற்றங்களை ஏத்துக்கிறதுன்னு நிறைய விஷயங்களை நாம கழுகு கிட்ட இருந்து கத்துக்கலாம். நீங்களும் இந்த கழுகை போல தைரியமாவும் உறுதியாவும் இருக்கணும். உங்க வாழ்க்கையில வர எல்லா சவால்களையும் தைரியமா எதிர்கொள்ளணும். நல்லா படிக்கணும், நல்லா வளரணும். இன்னைக்கு நான் சொன்ன இந்த கழுகு கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை வந்து பார்க்கிறேன். அதுவரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருங்க. பாய் பாய்.